ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ப்ரீமியர் லீக் இஸ் பேக். ஆமாங்க, ப்ரீமியர் லீக் இதோ இந்த வீக்கெண்டில் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய சீசனு. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த சீசனுக்குள்ளே போகிறோம். அது மாதிரி நியூ சைனிங்ஸும் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி பர்மனெண்ட் ஹெட் கோச்சாக மைக்கேல் கேரிக்கு யுனைட்டடோட ஃபஸ்ட்டு சீசன் இது தான் வந்துட்டு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அவர் எப்படி இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்போடு தான் நம்ம இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வர சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த சீசனோட ஃபஸ்ட்டு ப்ரீமியர் லீக் கேமை விளையாட போகிறோம். அவே கேமாக இருக்க போகுது. நியூலி ப்ரொமோட்டட் சைடு ஹல் சிட்டியோட நம்ம போய் விளையாட போகிறோம் அவேல, அவங்களோட ஹோம் ஸ்டேடியத்தில். அதை பற்றின ஒரு சின்ன ப்ரிவியூ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு தி ரெட் கார்னர். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட ஆஃப்நெட்டை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ப்ரிவியூ பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரீமியர் லீக்குள்ளே வராங்க ஹல் சிட்டி. கடந்த சீசனில் அவங்க சாம்பியன்ஷிப்பில் ப்ளே ஆஃப் மூலியமாக ப்ரீமியர் லீக்குக்கு ப்ரொமோஷன் ஆகி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இதுவே ஒரு ரொம்ப பெரிய விஷயந்தான். அதுவும் அவங்க இந்த சீசனில் நம்மளோட விளையாட போகிறது அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் லீக் ஹோம் கேம் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிறதுனால அவங்களோட ஹோம் ஸ்டேடியமான எம்கேஎம் ஸ்டேடியமில் ரசிகர்களோட ஆதரவு கண்டிப்பாக தாறுமாறாக தான் இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. எப்படி பார்த்தாலுமே ஸ்டேடியம் ஃபுல்லாகவே ஹல் சிட்டியோட ரசிகர்கள் குமிஞ்சி இருப்பாங்க. ஒவ்வொரு டேக்கலுக்கும் எக்கச்சக்கமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி நாம் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் நம்மளை அவங்க ப்ரெஷர் ஆக்குவாங்க. ஸோ ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15 to 20 மினிட்ஸை கண்டிப்பாக ஹல் சிட்டி டாமினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது, அவங்களோட ஹோம் சப்போர்ட்டுங்கிற அந்த ஒரு அட்வான்டேஜோட. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க இந்த சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் கிட்டத்தட்ட 11 சைனிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும். இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க 11 சைனிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும். நியூலி ப்ரொமோட்டர் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இது அவங்களோட சைனிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஷிப்கான சைனிங்ஸாக இருக்காது. இது ப்ரீமியர் லீக் லெவல் சைனிங்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த கேமில் நல்லாவே டஃப் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது. அவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான போட்டியாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரீமியர் லீக் கம்பேக் கேம் அவங்களுக்கு. ஸோ இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. இந்த கேமை கண்டிப்பாக நாமளும் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யுனைடெட் நல்லாவே டாமினேட் பண்ணி வின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்குவாடை தான் வச்சுருக்குது. ஆனால் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் பேப்பரில் விளையாட போகிறது கிடையாது, ஃபீல்டில் தான் விளையாட போகிறோங்கிறதுனால கண்டிப்பாக இது கேம் டஃப்பாக தான் இருக்கும். அவங்களும் ஃபஸ்ட் ப்ரீமியர் லீக் கேமுங்கிறதுனால அவங்களுக்கும் அவங்களோட 100% கொடுக்கணுன்னு தான் நினைப்பாங்க அவங்க ஹோம் ஃபேன்ஸுக்கு முன்னாடி. இது தான் யுனைடெடுக்கு ரொம்பவே அதிகமாக ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக அமையணும்னு நான் பார்க்குறேன். அவங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவங்களுக்கு பயந்து நம்ம ரொம்ப சிட் பேக் பண்ணி விளையாடக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது. கேமை நம்மளோட கண்ட்ரோலில் நம்ம ஃப்ரம் த பிகினிங் ஃபர்ஸ்ட் விசிலேருந்து வச்சுக்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். எனக்கு இந்த கேமில் நான் ரொம்ப முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அது மைக்கேல் கேரிக் தான். லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் அவர் இன்ட்ரீம் மேனேஜராக இருந்து யுனைடெட் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த டயத்தில் டீமை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண வச்சு ப்ரீமியர் லீக்கில் 3rd ஃபினிஷ் பண்ண வச்சார். அது மாதிரி அதுவும் காரணமாக நமக்கு சாம்பியன்ஸ் லீக்லேயும் விளையாடக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன் சான்சஸ் கிடச்சிருக்கு. இது தான் கேரிக்கோட ஜாபை பர்மனெண்ட் ஆக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம இந்த சீசனை பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அவர் மேலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. லாஸ்ட் சீசன் டீம் பர்ஃபார்ம் பண்ண விதத்தையும் வச்சு இந்த சீசன் அவர் ஃபுல் டைமாக டீமை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா அவர் மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது, நிறையாவே எதிர்பார்ப்பு அவர் மேலே இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டா யுனைடெட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பழைய யுனைடெடோட அந்த ஒரு கேம் பிளேயோட நல்லா யுனைடெட் விளையாடுற ஃபுட்பாலை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். கண்டிப்பாக யுனைடெட் சாம்பியன்ஸ் லீக்கில் ஃபைட் பண்ணணும், நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும் இந்த சீசனில் அப்படின்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறையா சேஞ்சஸ் ப்ரீமியர் லீக்கில் நடந்ததுனால மேனேஜர்ஸ் போயிருக்கிறாங்க மற்ற டீம்ஸுக்கு அப்படிங்கிறதுனாலையும் டைட்டிலுக்கும்
ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டு கேரிக்கு வந்து எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் எப்படி கவர் பண்ணி அவர் வந்து டீமை எப்படி காமாக ஸ்டேபிளாக வச்சுக்க போகிறாருங்கிறது அவருக்கு வந்துட்டு இது ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோடய அடுத்த டார்கெட் நான் யாரை நல்லா இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோன்றதில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேரிக்கு அப்புறம் பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு நான் அந்த புது சைனிங்ஸ் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு யூரி டெய்லமென்ஸும் ஆண்ட்ரி சாண்டோஸும் 2 பேருக்குமே வந்துட்டு யூரி டெய்லமென்ஸுக்கு நல்லாவே இருக்குது ப்ரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸு. ஆண்ட்ரி சாண்டோஸ் வந்து ஓரளவுக்கு ப்ரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பிளேயர் தான். அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவங்க மேலே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க யுனைடெட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் அவங்கள பார்க்குறதுக்கு. யுனைடெட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு விளையாடுறதுங்கிறது லேசான ஒரு காரியம் கிடையாது. மற்ற டீம் ஷர்ட்டை போட்டு விளையாடுறதுக்கும் யுனைடெட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு விளையாடுறதுக்கும் ப்ரெஷர் வந்து ஹியூஜாக இருக்கும். ஸோ அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணி அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். வாங்க அடுத்து வந்துட்டு இந்த கேமுக்கான ஸ்டார்டிங் 11 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். கோல் கீப்பரை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் இருக்காது. சென்னை லெமன்ஸ் கண்டிப்பாக கீப்பராக இருப்பார். ரைட் பேக்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டியாகோ டாலர். சென்டர் பேக்கை பொறுத்த வரைக்கும் ஹாரி மெக்வயர் கண்டிப்பாக விளையாடுவார். லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்துட்டு லாஸ்ட் டைம் ஏசி மிலானோட தான் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் அவர் அந்த இன்ஜூர்ட் ஆகி வேர்ல்ட் கப் ஃபைனலில் வெளியே போனதுக்கப்புறம் ரெக்கவரி டைம், அதுக்கப்புறம் அவர் அந்த ஹாலிடேஸ்லாம் செட்டில் பண்ணிவிட்டு வந்து அந்த ஒரு 20 மினிட்ஸ் தான் விளையாண்டுருக்காரு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நான் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கல. என்னோடய இதில் வந்துட்டு லெனி ஏரோ அண்டு ஐடன் ஹெவன் இவங்க 2 பேரில் ஒரு ஆள் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஆனால் நான் வந்து ஸ்லைட்லி எட்ஜ் வந்து லெனி ஏரோவுக்கு கொடுக்குறேன். ஸோ ஹாரி மெக்வயரோட வந்துட்டு சிபியில் பார்ட்னர் போட போகிறது இந்த கேமுக்கு என்னோடய இதில் வந்துட்டு லெனி ஏரோ தான். அது மாதிரி லெஃப்ட் பேக்கை பொறுத்த வரைக்கும் லியூக் ஷா. லாஸ்ட் சீசனில் வந்துட்டு 38 ப்ரீமியர் லீக்கையும் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். இந்த சீசன் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவர் எப்படி இன்ஜுரியிலேருந்து தள்ளி இருந்து அவர் இன்ஜுரி இல்லாமல் இப்போ எப்படி சேஃபாக கேமை ஸ்டார்ட் பண்ணுறாருங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். பட் கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு வந்துட்டு போட்டி கொடுக்கறதுக்கு இன்னொரு வந்து ஒரு லெஃப்ட் பேக்கே எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தான் தோணுது. அது மஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு இந்த தடவை 4 காம்படிஷன்லேயும் நம்ம விளையாட போகிறோம். அப்படிங்கிறதுனால வந்துட்டு லியூக் ஷா மட்டும் நம்பி நம்மளால் வந்துட்டு ஃபுல் சீசனும் போக முடியாது. ஸோ வந்து நம்ம யுனைடெட் போர்டு கண்டிப்பாக கேரிக்கு இன்னொரு பெட்டரான ஸ்டார்டிங் லெஃப்ட் பேக் வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னோடய கருத்து. மிட்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இந்த 2 நியூ சைனிங்ஸை நான் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இவங்க 2 பேரும் ஒன்றா இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை. கோபி மெயினும் வந்துட்டு அதே மாதிரி இப்போ தான் வந்து அந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் பிரேக் முடிச்சுட்டு வந்திருக்காரு. லாஸ்ட் கேமும் அவர் வந்து ஃபியூ மினிட்ஸ் தான் விளையாண்டார். அப்படிங்கிறதுனால இந்த ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லியில் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆண்ட்ரே சாண்டோஸும் யூரி டெய்லமென்ஸும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இவங்க 2 பேருக்கும் அஃபிஷியலாக வந்துட்டு யுனைடெட் டெபியூ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் கேமும் வந்துட்டு ஏசி மிலானோட இந்த ப்ரீ சீசனில் வந்துட்டு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஃபுல் 90 மினிட்ஸும் விளையாண்டார். ஸோ அவர் வந்து இப்போ நம்ம இந்த கேமில் ஹல் சிட்டியோட வந்துட்டு நம்பர் 10ல் வந்துட்டு அவர் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரண்ட் 3யை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரைட் விங்கில் பிரையன் எம்பூமா ஸ்டார்ட் பண்ணுவார். அவருக்கு வந்து பேக்கப்பாக வந்துட்டு அமட் டியாலோ இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அது மாதிரி லெஃப்ட் விங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பேட்ரிக் டார்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்ட்ரைக்கராக வந்துட்டு மத்தியாஸ் குன்யா விளையாடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாருன்ட்டு நான் நினைக்கிறேன். இது தான் என்னோடய வந்துட்டு பிளேயிங் 11. கீப்பரை பொறுத்த வரைக்கும் சென்னை லெமன்ஸு. அது மாதிரி வந்துட்டு கீழே 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டாலோ மெக்வயரு, லெனியரோ, லியூக் ஷா இவங்க தான் இருப்பாங்க. கீழே டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் மிட்ஃபீல்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரே சாண்டோஸ், யூரி டெய்லமென்ஸ், அது மாதிரி கேப்டன் ப்ரூனோ இருப்பார். அப்புறம் ஃப்ரண்ட் 3 பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிரையன் எம்பூமா, மத்தேஸ் குன்யா, அப்புறம் வந்துட்டு பேட்ரிக் டார்கோ இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது தான் என்னோடய ஸ்டார்டிங் 11 வரதுக்காக சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு கெஸ் பண்ணுறேன். என்னடா எல்லாத்தையும் பேசிவிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டு ப்ரிவ்யூ வீடியோ முடிக்க போறியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இவ்வளோ விஷயம் பேசின நம்ம வந்துட்டு கண்டிப்பாக மார்க்கஸ் ராஷ்வர்டை பற்றியும் பேசியே ஆகணும். அவரோட வந்து ஃப்யூச்சர் இன்னுமே வந்துட்டு டிஸ்கஸிங்கில் தான் இருக்குது. யுனைடெடில் இருப்பாரா, யுனைடெட்காண்டி ப்ளே பண்ணுவாரா, இல்லை வேறு கிளப்ஸ் எதுக்கும் போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்ஸ் ஒன்று போயிட்டு தான் இருக்குது.
பட் ஆனால் ரீசெண்ட் இன்டர்வியூஸில் கேரிக் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கேரிக்குமே வந்து அவர் வந்து ஒரு யுனைடெட் பிளேயராக தான் பார்க்குறாரு. அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பேக் ஹாரி மெக்வயர் கூட வந்துட்டு ரஷ்வர்ட் வந்து யுனைடெடுக்கு ஒரு மிகப்பெரிய அசெட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அவருமே வந்துட்டு லாஸ்ட் கேமில் ஏசி மிலானோட ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் விளையாண்டார். அப்படிங்கிறதுனால வந்துட்டு கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுவார்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கல. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த என்னோடய ஸ்டார்டிங் 11 ப்ரிடிக்ஷனில் நான் வந்துட்டு சேர்க்கலை. பட் ஆனால் வந்துட்டு அவர் நம்ம யுனைடெடில் தொடர்ந்தார் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பெரிய இம்பேக்ட் பண்ணக்கூடிய வேலையை அவர் செய்வார். கண்டிப்பாக அவர்கிட்டருந்து இந்த வேலையை வாங்குகிற அந்த ஒரு தனித்திறமை கண்டிப்பாக கேரிக்கிட்ட இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். ரஷ்வர்டு நல்ல ஃபார்மில் பீக்கில் இருக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அது யுனைடெடுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அவரால் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி அசிஸ்ட்டும் அவர் பண்ணுவார். இது மூலிமா நம்மளாலையும் நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ என்னோடய ஃபீலிங்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கஸ் ரஷ்வர்டு கண்டிப்பாக யுனைடெடுக்கு ஒரு மிகப்பெரிய அசெட் தான். நானுமே வந்துட்டு அவர் இந்த சீசன் வந்து யுனைடெடோடு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இன்னும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடிய இன்னொரு 2 வீக்ஸ் இருக்குது டைமு. எது வேண்டாலும் நடக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு இந்த கேமோட வந்துட்டு ஸ்கோர் ப்ரிடிக்ஷனுக்கு போயிடுவோம். இந்த கேம் கண்டிப்பாக வந்துட்டு யுனைடெடுக்கு வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. பட் நான் வந்து நல்லாவே யுனைடெட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்புகிறேன். ஹல் சிட்டியும் வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு நல்லாவே டஃப் பண்ணி விளையாடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேமில் வந்து நான் என்னோடய ஸ்கோர் ப்ரிடிக்ட் பண்ணுறது ஹல் சிட்டி கண்டிப்பாக கோல் போடுவாங்க. அவங்களோட அந்த ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட்டோட கண்டிப்பாக வந்துட்டு கோல் போடுவாங்க. பட் ஆனால் யுனைடெட் வந்துட்டு 3-1 வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஃபீலிங் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த சீசனில் யுனைடெடுக்காக ஃபஸ்ட்டு கோல் ஸ்கோர் பண்ண போகிறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து பிரைன் எம்பூமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரீ சீசன்லேயே அவர் வந்து நிறையாவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்கோர் பண்ணுற நேக்கு அவருக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால எங்கேருந்தாச்சும் வந்துட்டு அந்த ரைட் விங்லேருந்து வந்துட்டு அவர் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிவிடுவாருன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த சீசன் யுனைடெடுக்காக ஃபஸ்ட்டு ஸ்கோரராக கண்டிப்பாக பிரைன் எம்பூமா இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்துட்டு ப்ரூனோவும் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கோர் ஷீட்டில் இடம் பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அசிஸ்ட்லாம் இல்லாமல் கண்டிப்பாக ஸ்கோர் ஷீட்லேயும் இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நான் இந்த கேமை வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு போட்டியில் யுனைடெட் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா வந்துட்டு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. யுனைடெட் வந்து ப்ரீமியர் லீக் சாம்பியன்ஸுக்கு வந்துட்டு போட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. கொஞ்சம் டைம் கொடுப்போம், அமைதியாக இருப்போம். நம்ம நியூ சீசனை ஃப்ரெஷ்ஷாக தொடங்குகிறோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மாறுது. அப்படிங்கும்போது வந்துட்டு கொஞ்சம் காமாக இருந்து ப்ரெஷரை வந்து கேரிக் மேலேயோ பிளேயர்ஸ் மேலேயோ போடாமல் அவங்கள வந்து பேக் பண்ணுவோம். நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம். பெஸ்ட்டு சீசனாக இது யுனைடெடுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். வாங்க அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவ்யூ வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. பை.